ஹலோ அண்ட் வெல்கம். ஒரு லேப்ல இருக்கீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஒரு கலர்லெஸ் லிக்விட் கொடுத்து இதுல ஆல்டிஹைடு இருக்கா இல்ல கீட்டோன் இருக்கா அப்படின்னு கேட்டா எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்க பிரேடிஸ் ரியேஜென்ட் சேர்த்ததும் அடுத்த நொடிய ஒரு பிரைட் ஆரஞ்சு கலர்ல பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகுது. இந்த மேஜிக் மாதிரி நடக்கிற கலர் சேஞ்சுக்கு பின்னாடி இருக்கிற கெமிஸ்ட்ரி என்னன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் உங்க பாடப்புத்தகத்துல யூனிட் 8 ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்ல இருந்து ஒரு மிக முக்கியமான பகுதி, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். இந்த ரியாக்ஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டா ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் கூட வேற கெமிக்கல் சேர்த்தா என்ன ப்ராடக்ட் வரும்னு உங்களால ஆழமா ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இது உங்க எக்ஸாம்க்கு மட்டும் இல்ல, ஆர்கானிக் சிந்தசிஸ்லயும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கரெக்டா சொன்னீங்க. இதோட அடிப்படை ரொம்ப சிம்பிள். ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ்ல இருக்கிற கார்பனைல் குரூப், அதாவது C டபுள் பாண்ட் O தான் எல்லா ரியாக்ஷனுக்கும் காரணம். இந்த C டபுள் பாண்ட் Oல ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகம். அதனால அது பாண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸை தன் பக்கம் இழுக்கும். இதனால கார்பன் ஆட்டம்க்கு ஒரு சின்ன பாசிட்டிவ் சார்ஜ் வரும். அதை நம்ம டெல்டா பிளஸ், அதாவது டெல்டா பிளஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சின்ன பாசிட்டிவ் சார்ஜ் தான் எல்லா வித்தைக்கும் காரணம். ஒரு நிமிஷம், இங்கதான் எனக்கு ஒரு கேள்வி வருது. ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ்ல C டபுள் பாண்ட் O இருக்கு. நாம படிச்ச ஆல்கீன்ஸ்லயும் C டபுள் பாண்ட் இருக்கு. ஆனா ஆல்கீன்ஸ்ல நடக்கிற ரியாக்ஷன்ஸ் வேற, இங்க நடக்கிறது வேறன்னு சொல்றாங்க. ரெண்டுலயுமே டபுள் பாண்ட் இருந்தும் ஏன் இந்த பெரிய வித்தியாசம்? அருமையான கேள்வி. இதுதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற ஒரு பொதுவான தவறு. அல்கீன்ஸ்ல இருக்கிற CC பாண்ட் நான் போலார். ரெண்டு கார்பன் ஆட்டம்ஸும் எலக்ட்ரான்ஸை சமமா ஷேர் பண்ணிக்குது. அதனால அந்த டபுள் பாண்ட் எலக்ட்ரான் ரிச்சா இருக்கிறதால அது ஒரு எலக்ட்ரோஃபைல், அதாவது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீஷீஸை தான் அட்டாக் பண்ணும். அதுக்கு பேரு எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன். ஓஹோ. ஆனா CCO குரூப்ல நாம முன்னாடி சொன்ன மாதிரி ஆக்சிஜன் எலக்ட்ரான்ஸை இழுக்கிறதால அந்த கார்பன் எலக்ட்ரான் போர், யானி டெல்டா பிளஸ் ஆகிடுது. ஒரு இடம் எலக்ட்ரான் போரா இருந்தா அது யாரை தேடும்? எலக்ட்ரான் ரிச்சா இருக்கிற ஒரு ஸ்பீஷீஸ் தான் தேடும், இல்லையா? எக்ஸாக்ட்லி. அந்த எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷீஸ்க்கு பேரு தான் நியூக்ளியோஃபைல். ஸோ CCO குரூப்ல நியூக்ளியோஃபைல் தான் அந்த டெல்டா பிளஸ் கார்பனை போய் தாக்கும். இதுக்கு பேரு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். இந்த ஒரு பொலாரிட்டி வித்தியாசம் தான் மொத்த ரியாக்ஷன் மெக்கானிசமே மாத்துது. ஓ, இப்ப புரியுது. சோ CC பாண்ட்ல எலக்ட்ரான் சமமா இருக்கிறதால அது வெளியிருந்து வர்ற பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது எலக்ட்ரோஃபைல அட்ராக்ட் பண்ணுது. ஆனா CO பாண்ட்ல கார்பன்லயே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் டெல்டா பிளஸ் உருவாகிறதால அது வெளியிருந்து வர்ற நெகட்டிவ் சார்ஜ் மனே நியூக்ளியோஃபைல அட்ராக்ட் பண்ணுது. இது நேர்மாறான விஷயம். சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஆமா, கரெக்ட். இந்த நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் ஒரு 2 ஸ்டெப் ப்ராசஸா நடக்கும். ஸ்டெப் 1 நியூக்ளியோஃபிலிக் அட்டாக். அந்த நியூக்ளியோஃபைல் கார்பனைல் கார்பன் டெல்டா பிளஸை அட்டாக் பண்ணும். உடனே C டபுள் பாண்ட் Oல இருக்கிற ஒரு பாண்ட், அதாவது பை பாண்ட் உடைஞ்சு அந்த எலக்ட்ரான்ஸ் ரெண்டுமே ஆக்சிஜன் மேல போயிடும். இப்போ ஆக்சிஜனுக்கு ஒரு ஃபுல் நெகட்டிவ் சார்ஜ் வரும். சரி. ஸ்டெப் 2 புரோட்டனேஷன். அந்த நெகட்டிவ்லி சார்ஜ்ட் ஆக்சிஜன் சால்வெண்ட்ல இருந்தோ இல்ல வேற ஏதாவது சோர்ஸ்ல இருந்தோ ஒரு H+ அயானை, அதாவது ஒரு புரோட்டானை எடுத்துக்கும். அவ்வளவுதான், நம்ம ஃபைனல் ப்ராடக்ட் கிடைச்சுக்கும். ஸோ எக்ஸாம்ல கேட்டா aldehydes and ketones undergo nucleophilic addition reactions at the C double bond O group due to the polarity and electrophilicity of the carbonyl carbon எழுதினாலே போதும். ஓகே, அந்த மெக்கானிசம் புரியுது. ஆனா இத மனசுல வச்சுக்க ஏதாவது ஒரு எளியான அனாலஜி இருக்கா? என்ன மாதிரி விஷுவல் லேர்னர்ஸ்க்கு அது ரொம்ப உதவியா இருக்கும்? கண்டிப்பா இருக்கு. அந்த கார்பனைல் கார்பனை ஒரு சின்ன மேக்னெட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த டெல்டா பிளஸ் சார்ஜ் இருக்கிற கார்பன் தான் மேக்னெட்டோட நார்த் போல். இப்போ நியூக்ளியோஃபைல்ஸை கொஞ்சம் இரும்பு துகள்கள், அதாவது அயன் ஃபைலிங்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. நீங்க அந்த மேக்னெட் பக்கத்துல இரும்பு துகள்களை புண்டு போனா என்ன ஆகும்? எல்லாமே மேக்னெட்ல போய் டக்குன்னு ஒட்டிக்கும். சரியா சொன்னீங்க. அதே தான் இங்கேயும் நடக்குது. அந்த நியூக்ளியோஃபைல் அந்த டெல்டா பிளஸ் கார்பனை நோக்கி ஈர்க்கப்பட்டு அது கூட போய் ஒரு புது பாண்டை ஃபார்ம் பண்ணுது. இல்லைனா ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட்டை நோக்கி ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் எப்படி அட்ராக்ட் ஆகுமோ அதே பிரின்சிபிள் தான் இங்கேயும். இதுதான் இந்த கான்செப்டோட ஆணி வேர். இந்த மேக்னெட் அனாலஜி சூப்பர். அது ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. ஆனா ஒரு யோசனை, ஏன் கெமிஸ்ட்ஸ் இந்த ஒரு ஸ்பெசிபிக் ரியாக்ஷனுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க? Why does this concept even exist?
இதுதான் பிகர் பிக்சர் கேள்வி. ஆர்கானிக் சிந்தசிஸ்ல பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல்ஸை உருவாக்க நாம சின்ன சின்ன பில்டிங் பிளாக்ஸை ஒன்று சேர்க்கணும். முக்கியமா புதுசா கார்பன் பாண்ட்ஸை உருவாக்கணும். அந்த வேலையை செய்யறதுக்கு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. இது இல்லாம ஒரு ரியாக்ஷன் எப்படி நடக்கும், என்ன ப்ராடக்ட் வரும்னு நம்மால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. நம்ம பார்க்குற நிறைய மருந்துகள், பிளாஸ்டிக்ஸ், பர்ஃப்யூம்ஸ்ல இருக்கிற மாலிக்யூல்ஸை உருவாக்க இந்த ரியாக்ஷன் ஒரு அடிப்படை தேவை. இந்த கான்செப்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை ட்ரையல் அண்ட் எரர்ல இருந்து ஒரு ப்ரிடிக்டபிள் சயின்ஸா மாத்துனதுல பெரிய பங்கு வகிக்குது. நாம ஆரம்பத்துல பேசின பிராடிஸ் டெஸ்ட், அது இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா? அந்த ஆரஞ்சு பிரெசிபிடேட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு கொஞ்சம் ஆழமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. பிரேடிஸ் ரியேஜென்ட்டோட சயின்டிஃபிக் நேம் வந்து 2,4-டைநைட்ரோஃபீனைல் ஹைட்ரசீன். அதுல இருக்கிற ஹைட்ரசீன் NH2 குரூப்ல நைட்ரஜன் ஆட்டம் மேல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதனால அது ஒரு நல்ல நியூக்ளியோஃபைலா ஆக்ட் பண்ணும். நீங்க ஆசிட்டோன், அதாவது ஒரு கீட்டோன் ஆட் பண்ணும்போது அந்த நியூக்ளியோஃபிலிக் நைட்ரஜன் அசிட்டோனோட டெல் பிளஸ் கார்பனை போய் அட்டாக் பண்ணுது. சோ நாம பேசின அந்த மேக்னெட் எஃபெக்ட் இங்கதான் நடக்குது. கரெக்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நடந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் H2O வெளியே போயிடும். ஃபைனலா கார்பனும் நைட்ரஜனோ டபுள் பாண்ட் சீக்வல் N ஃபார்ம் பண்ணிடும். இந்த புதுசா உருவான காம்பவுண்ட் தான் அந்த பிரைட் ஆரஞ்ச் சாலிட் பிரெசிபிடேட். ஸோ அந்த ஆரஞ்ச் கலரை பார்த்ததும் ஆஹா, இங்க ஒரு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கு, ஸோ கண்டிப்பா இதுல ஆல்டிஹைடில் கீட்டோன் இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அது ஒரு விஷுவல் ப்ரூஃப். சூப்பர்ப். சோ லேப்ல கலர் சேஞ்ச வச்சு நம்ம ரியாக்ஷன் டைப்பையே சொல்ல முடியும். நீங்க மருந்துகள் பத்தி சொன்னீங்க. ஃபார்மா இண்டஸ்ட்ரியில இது எங்கே பயன்படுது? ஃபார்மால இதோட பயன்பாடு ரொம்ப அதிகம். கிரிக்னார்ட் ரியேஜென்ட்னு ஒன்று இருக்கு. அது ஒரு பவர்ஃபுல் கார்பன் பேஸ்டு நியூக்ளியோஃபைல். ஒரு புது சிசி பாண்டை உருவாக்கணும்னா கெமிஸ்ட்ஸ் கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டை தான் நம்புவாங்க. ஒரு ஆல்டிஹைடு இல்ல கீட்டோன் எடுத்துக்கிட்டு அது கூட கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டை சேர்த்தா அந்த ரியேஜென்ட்ல இருக்கிற கார்பனை அட்டாக் பண்ணி ஒரு புது சிசி பாண்டை எஃபர்ட்லெஸ்ஸா கிரியேட் பண்ணிடும். நிறைய காம்ப்ளெக்ஸான ட்ரக்ஸோட கார்பன் ஸ்கெலிட்டனை, அதாவது அதனோட அடிப்படை கட்டுமான வேலைக்கு இந்த ரியாக்ஷன் தான் முதல் படி. அருமா. சோ அடிஷன் ரியாக்ஷன்ஸ் பத்தி தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நீங்க இன்ட்ரோல ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் பத்தியும் சொன்னீங்க. இது ரெண்டுலயும் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுமா, இல்ல வித்தியாசம் இருக்கா? இங்க தான் பெரிய ட்விஸ்டே இருக்கு. நியூக்ளியோஃபிலிக் அடிஷன்ல 2 பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆனா ஆக்சிடேஷன்ல 2 பேரும் வேற வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. இதுதான் உங்களை பிரிச்சறிய உதவுற ஒரு முக்கியமான பண்பு. எப்படி? என்ன அந்த வித்தியாசம்? ஆல்டிஹைட்ஸை ரொம்ப ஈஸியா ஆக்சிடைஸ் பண்ணி கார்பாக்சிலிக் ஆசிட்ஸை மாத்திடலாம். ஈவன் டாலரன்ஸ் ரியேஜென்ட் ஆர் ஃபெல்லிங் சொல்யூஷன் மாதிரி மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணாலே போதும், ஆல்டிஹைட் உடனே ஆக்சிடைஸ் ஆயிடும். ஆனா கீட்டோன்ஸ் ரொம்ப ஸ்டபர்ன். அவங்க மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் கிட்ட அசரவே மாட்டாங்க. தே ரெசிஸ்ட் ஆக்சிடேஷன். ஓ வெயிட், அதை வச்சு அவங்கள டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும்ல? லேப்ல இதுக்கு டெஸ்ட் இருக்கா? சரியா யோசிக்கிறீங்க. அதுக்கு தான் டாலரன்ஸ் டெஸ்ட் இல்லைனா சில்வர் மிரர் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஒரு டெஸ்ட் டியூப்ல ஆல்டிஹைட் எடுத்துக்கிட்டு அது கூட டாலரன்ஸ் ரியேஜென்ட் சேர்த்து கொஞ்சம் ஹீட் பண்ணா அந்த டெஸ்ட் டியூபோட உள்புறம் முழுக்க பளிச்சுன்னு ஒரு சில்வர் லேயர் ஃபார்ம் ஆகி ஒரு கண்ணாடி மாதிரி மாறிடும். வாவ், ஒரு டெஸ்ட் டியூப்லயே கண்ணாடி உருவாகுமா? அது எப்படி? அதுல என்ன நடக்குதுன்னா, ஆல்டிஹைடு வந்து கார்பாக்சிலிக் ஆசிடா ஆக்சிடைஸ் ஆகுது. அப்போ டாலரன்ஸ் ரியேஜென்ட்ல இருக்கிற சில்வர் அயான் Ag+ எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கிட்டு மெட்டாலிக் சில்வரா Ag ரெடியூஸ் ஆகுது. அந்த மெட்டாலிக் சில்வர் தான் டெஸ்ட் டியூப் வால்ல போய் டிபாசிட் ஆகி ஒரு அழகான மிரரை உருவாக்குது. இதே டெஸ்ட்டை நீங்க ஒரு கீட்டோன் கூட செஞ்சா ஒண்ணுமே நடக்காது. இந்த டெஸ்ட் டியூப் வில் ரிமைன் கிளியர். ஸோ இந்த சில்வர் மிரர் வந்தாலே அது ஆல்டிஹைடுன்னு 100% உறுதி பண்ணிடலாம். அடடா, இது பிரேடிஸ் டெஸ்ட்டை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சோ எக்ஸாம்க்கு முக்கியமான பாயிண்ட், ஆல்டிஹைட்ஸ் ஆர் ஈஸிலி ஆக்சிடைஸ்ட் பட் கீட்டோன்ஸ் ரெசிஸ்ட் ஆக்சிடேஷன். கரெக்டா? பர்ஃபெக்ட்லி கரெக்ட். இன்னொரு சின்ன டீட்டெயில், கீட்டோன்ஸை ஆக்சிடைஸ் பண்ணவே முடியாதுன்னு இல்லை. ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணி ஹை டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணா கீட்டோன்ஸும் ஆக்சிடைஸ் ஆகும். ஆனா அப்போ சிசி பாண்ட்ஸ் உடைஞ்சு சின்ன சின்ன கார்பாக்சிலிக் ஆசிட் மாலிக்யூல்ஸ் கிடைக்கும். ஆனா அது ரொம்ப ஹார்ஷ் கண்டிஷன்ஸ்ல தான் நடக்கும். அண்டர்ஸ்டுட். சோ அடிஷன் பார்த்தோம், ஆக்சிடேஷன் பார்த்தோம். அடுத்த லாஜிக்கல் ஸ்டெப் ரிடக்ஷன். இதுல என்ன நடக்கும்? ரிடக்ஷன்ல ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் 2 பேருமே ரியாக்ட் பண்ணுவாங்க. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் இல்லைனா சோடியம் போரோஹைட்ரைட் மாதிரி ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜஸ் யூஸ் பண்ணும்போது அந்த C டபுள் பாண்ட் O குரூப் ஆல்கஹால் குரூப் OH மாறும்.
ரெண்டுலயுமே ஆல்கஹால் தான் கிடைக்குமா இல்ல இதுலயும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இருக்கு. ஆல்டிஹைட்ஸை ரெடியூஸ் பண்ணா நமக்கு பிரைமரி ஆல்கஹால்ஸ் கிடைக்கும். அதே கீட்டோன்ஸை ரெடியூஸ் பண்ணா நமக்கு செகண்டரி ஆல்கஹால்ஸ் கிடைக்கும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஒரு நிமிஷம், என் மனசுல ஒரு கனெக்ஷன் தோணுது. இந்த ரிடக்ஷன் மெக்கானிசம்க்கும் நம்ம முதல்ல பேசின நியூக்ளியோஃபிலிக் அடிஷனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்ல இது வெறும் புது டாபிக்கா? பிரில்லியன்ட் கொஸ்டின். யூவ் கனெக்டட் த டாட்ஸ் பெர்ஃபெக்ட்லி. ரிடக்ஷனும் ஒரு வகையான நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் தான். இங்க என்ன நடக்குதுன்னா, LiAH4 மாதிரி ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் H- அயானை, அதாவது ஒரு ஹைட்ரேட் அயானை கொடுக்கும். இந்த ஹைட்ரேட் அயான்ல ஹைட்ரஜன் கிட்ட எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருக்கிறதால அது ஒரு பவர்ஃபுல் நியூக்ளியோஃபைல ஆக்ட் பண்ணும். நோ வே! சோ அந்த H- அயான் போய் நம்ம மேக்னெட் மாதிரி சொன்ன அந்த டெல்டா பிளஸ் கார்பனை அட்டாக் பண்ணுதா? எஸ், அதே கதை தான். அந்த H- நியூக்ளியோஃபைல் கார்பனைல் கார்பன் அட்டாக் பண்ணுது, பை பாண்ட் உடையுது, ஆக்சிஜன் மேல நெகட்டிவ் சார்ஜ் வருது, அது அப்புறம் ஒரு H+ எடுத்துக்கிட்டு OH குரூப்பா மாறுது. ஸோ த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் இஸ் த காமன் த்ரெட் தட் ரன்ஸ் த்ரூ அடிஷன் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். எல்லாமே ஒரே அடிப்படையில் தான் இயங்குது. திஸ் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் இன்சைட். சோ நாம பேசின எல்லா ரியாக்ஷன்ஸ்க்கும் மூல காரணம் அந்த CEO பாண்டோட பொலாரிட்டி தான். இது புரிஞ்சுக்கிட்டா சாப்டரோட பெரிய பகுதியை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி. தேங்க்யூ, இது ரொம்ப தெளிவா இருந்துச்சு. ஓகே, இன்னைக்கு நாம நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டோம். ஒரு சின்ன ரீகேப் பண்ணிக்கலாமா? நாம ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பத்தி ஆழமா பார்த்தோம். இதோட மையக்கருத்து அந்த போலா CEO குரூப்ல இருக்கிற டெல்டா பிளஸ் கார்பன் தான் எல்லா ரியாக்ஷனுக்கும் ஸ்டார்ட் பண்ணுது. கரெக்ட். அதனால தான் இதோட மெயின் ரியாக்ஷன் டைப் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். அந்த கார்பனில் கார்பன் ஒரு மேக்னெட் மாதிரி நியூக்ளியோஃபைல்ஸை அட்ராக்ட் பண்ணும்னு பார்த்தோம். பிரேடிஸ் டெஸ்ட்ல வர்ற அந்த ஆரஞ்சு பிரெசிபிடேட் இதுக்கு ஒரு பிராக்டிக்கல் ப்ரூஃப். இன்னொரு முக்கியமான வித்தியாசம் நாம பார்த்தது ஆக்சிடேஷன்ல. ஆல்டிஹைட்ஸ் ஈஸியா ஆக்சிடைஸ் ஆகி டாலரன்ஸ் டெஸ்ட்ல சில்வர் மிரர் கொடுக்கும். ஆனா கீட்டோன்ஸ் அசரவே மாட்டாங்க. இது அவங்கள டிஃபரன்ஷியேட் பண்ண யூஸ் ஆகும். ஃபைனலா ரிடக்ஷன் பத்தி பேசணும். ஆல்டிஹைட்ஸ் பிரைமரி ஆல்கஹால்ஸாவும் கீட்டோன்ஸ் செகண்டரி ஆல்கஹால்ஸாவும் ரெடியூஸ் ஆகும். ஆச்சரியமா, இதுவும் ஒரு வகையான நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் மெக்கானிசம் தான். இங்க நியூக்ளியோஃபைல் வந்து H- அயான். இன்னொரு சின்ன பாயிண்ட், கீட்டோன்ஸை விட ஆல்டிஹைட்ஸ் தான் நியூக்ளியோஃபிலிக் அடிஷனுக்கு மோர் ரியாக்டிவ். ஏன்னா ஆல்டிஹைட்ல கார்பனைல் கார்பனை சுத்தி கிரவுட் கம்மியா இருக்கும். ஒரு H ஒரு R குரூப். ஆனா கீட்டோன்ல 2 R குரூப்ஸ் இருக்கிறதால நியூக்ளியோஃபைலுக்கு அட்டாக் பண்றது கொஞ்சம் கஷ்டம். பர்ஃபெக்ட் சம்மரி. எல்லாமே கவர் ஆயிடுச்சு. இன்னைக்கு நாம பேசுனதை வச்சு உங்களுக்கு ஒரு சின்ன யோசனை. நாம பார்த்த எல்லா நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ்லயும் ஒரு நியூக்ளியோஃபைல் வந்து கார்பன் கூட சேருது, அவ்வளவுதான். ஃபைனல் ப்ராடக்ட்ல யாரும் வெளி போகல. ஒருவேளை அந்த நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மாலிக்யூல்ல இருந்து வெளியே போறதுக்கு ஒரு நல்ல குரூப் இருந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அந்த ரியாக்ஷன் ஒரு சிம்பிள் அடிஷனா மட்டும் இருக்குமா இல்ல வேற ஏதாவது நடக்குமா? இதோட பதில் நம்ம அடுத்த டாபிக், யானி கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸோட ரியாக்டிவிட்டியை புரிஞ்சுக்கிறதுக்கான சாவி. திங்க் அபவுட் இட்.